செலிப்ரேட்டிங் டைவர்சிட்டி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த திருவிழாவுடைய புத்தக திருவிழாவுடைய இலக்கிய திருவிழாவின் தலைப்பாக எடுக்கப்பட்டிருக்கு. செலிப்ரேட்டிங் டைவர்சிட்டி and protecting diversity is what we have to do today. It is just not celebrating diversity. Diversity has to be protected because today diversity has many threats from the ruling government and its agencies. இன்னைக்கு வேற யாரும் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடாது, வேற யாரும் வித்தியாசமான கருத்துக்களோடு இருக்கக்கூடாது. வேறு எந்த மொழி வடிவமும் எந்த சிந்தனையும் எந்த இலக்கியமும் எந்த கருத்தியலும் வேறு எங்கும் தாங்கள் முன்வைக்கக்கூடிய சித்தாந்தத்திலிருந்து மாறுபட்ட கருத்துக்கள் இந்த நாட்டில் இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது மொழி நம் மீது திணிக்கப்படுகிறது. தொடர்ந்து நம்ம கேரளாவில் நிறைய பேர் ஹிந்தி படிக்கிறீங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்ச நிறைய கேரளா நண்பர்கள் ஹிந்தி படித்தவங்க ஹிந்தி பேச மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோதான் தெரியும், நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அதை படித்து நமக்கு வாழ்க்கைக்கு அது எதுவும் கற்றுத்தருவதில்லை, அதை எடுத்துக்கொண்டு நாம் எங்கும் செல்வதில்லை. ஆனால் தமிழ்நாடு எங்களுக்கு 2 மொழி போதும் என்று முடிவோடு நாங்கள் ஹிந்தி திணிக்கப்படுவதை, யார் வேணாலும் தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்கலாம், ஆனால் எங்கள் மேலே ஹிந்தியை திணிக்கணும்னா நாங்கள் தொடர்ந்து அதை எதிர்த்து பல ஆண்டுகளாக எங்களுடைய அரசியல் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து எதிர்ப்போம். ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு மொழி இந்தியாவை உருவாக்கி விடாது. ஹிந்தி படிச்சுட்டா எல்லாமே உடனே இந்தியாவுக்கு யூனிட்டி, இந்தியா மக்கள் எல்லாரும் ஒன்றாயிடுவாங்கன்னா இட்ஸ் அ மித் பீப்புள் வாண்ட் டு கிரியேட். நான் கேட்குறேன், இஃப் யூ டாக்கிங் அபவுட் நேஷ்னல் இன்டகிரேஷன், நாங்கள் எத்தனை வட இந்திய, நாங்கள்லாம் ஹிந்தி பேசணுங்கிறீங்க, சரி, எத்தனை வட இந்திய அரசியல் தலைவர்கள் தமிழோ மலையாளமோ கன்னடாவோ தெலுங்குவோ பேச தெரிஞ்சவர்கள்? தெரியாது. ஸோ யூ வில் நாட் மேக் அன் எஃபர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ, யூ வில் நாட் மேக் அன் எஃபர்ட் attempt to know what my ideology, my politics, my thoughts are. But I have to be forced to learn your language because not because you want me to understand you. It is because you will communicate only in one language. உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு மொழி, அந்த வழியாக தான் உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை என் மேலே திணிக்க தெரியும். அதை திணிக்கிறதுக்காக நான் ஹிந்தியை கற்றுக்கணும், அதுதான் உங்களோட அடிப்படை. அதே போல் எல்லாம் இந்த மாநில மொழிகளை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய வழிபாட்டு முறைகளை, கேரளாவில் கோயிலுக்கு போகிறவங்க இருக்காங்க, கேரளாவில் சில வழக்கங்கள் இருக்குது, சில வழிகள் இருக்குது, சில வழிபாட்டு விதிமுறைகள் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்பிக்கைகள் வேறுபடுகிறது. ஒரே மதத்தை சேர்ந்தவர்களுடைய நம்பிக்கைகள் வேறுபடுது. ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் மாற்றி எல்லாமே ஒரு ஹோமோஜனைஸ்டாக, எதுக்குமே முகம் இருக்கக்கூடாது, வடிவம் இருக்கக்கூடாது, எதற்குமே அதற்கான அழகியல் இருக்கக்கூடாது, கருத்தியல் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்தியானா இவங்க ஒரு சிமெண்ட் பிளாக்கை மெஷினில் போட்டு எடுத்து கொண்டு வரா மாதிரி, தட் இஸ் வாட் இந்தியா இஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. அதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். தட் இஸ் வை வி ஹாவ் டு today understand what our diversity is. Every state, especially the youngsters, the next generation, they should understand what has brought us here, especially Kerala and Tamil Nadu. We did not reach where we are. We did not, today our health indicators, our education indicators,
our achievements are far ahead of many of the states in India. But we did not reach here overnight. We did not reach here because somebody came and blessed us and gave it to us. Because we thought, our leaders thought, fought for it, worked hard. They educated our people. They changed the thought process of the people. And they influence the politics, the essence, and they taught us our rights, what we have to stand up for, what we have to believe and never give up in. So that is why we are here, we are at this point. Many of us in this stage, today, if we allow this politics, if we allow this ideology, will not be allowed to get onto any stage. I will not be able to read out from this paper. The future generations will not be able to read out from this paper. Because again, they will be denied education. Again, they will be denied their rights. And this present government, this present government which tries to create a homogenized India, should understand that just because they have captured digital media in a big way, of course, media is in their hands, just because digital media is in their hands and they are ahead of us, they cannot think that the future is with them. Today, the younger generation is very clear and aware. It's very promising to see the younger generation having a festival like this. They're going back to reading. They're going back to thinking. It's not that they're only on digital media. They've gone back to reading books. They've gone back even in digital media. They're reading. They want to find out what their roots are. They want to know what their struggles were. They want to know what their identity is. And it's so promising, even in Tamil Nadu, in the book festivals, we see so many young people buying Tamil books. They're not moving away. Today's youngsters are not moving away from their mother tongues. They're not moving away from their language. They're going back to their roots. They're going back to finding out. I think thanks to BJP also, youth want to find out who Periyar is. Why are they so scared of a man who lived nearly 100 years ago? Why are they trying to, shame him? Why are they trying to saffronize him? Why are they trying to, paint him orange? So, the youth of today, this government today, is not capable of understanding their issues. Employment, the future. I think in the minds of the youth of today, environment, climate change, these are very large, looming questions, but they are never addressed. They are not even taken into consideration. These huge corporates eating away jobs, taking away opportunities, killing MSMEs, changing the complete geography of the economic system in this country. The government doesn't seem to be caring about this, but this is what the youth today are worried about. So, I'm sure the youth today who've come together to organize this festival, and many friends of theirs and contemporaries of theirs throughout this country will come together very soon to change, to bring that change, and to be that change. Thank you, and I wish you all the best.